The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் நான் பிறந்த ராப்புசல் கிராமத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை இவ்வளவு உயரத்தில் வச்சு இங்கே வர்ணனை பண்ற கண்ட கூட்ட மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். பல்வேறு ஊர்களில் நீங்க தொடர்ச்சியாக பல வருஷமா வர்ணனை பண்ணியிருந்தாலும் முதல் ஜல்லிக்கட்டு இந்த கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடக்குது. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பா பாக்குறீங்க? எவ்வளவு இந்த 20ஆம் நூற்றாண்டுல கொடுத்து வச்ச மனிதன் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பல இடங்களில் பல இடத்துல பேசினாலும் கூட இங்க பேசுறது வந்து என்னை ஒரு பயங்கரமான உச்சிக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க புதிய தலைமுறையில் இதோட நான் 15-20 தடவை நீங்க தான் பெரிய லெவலில் கொண்டு போனீங்க. உண்மையிலே சந்தோஷம் புதிய தலைமுறைக்கு. இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் பேச போய் இப்போ ஒரு திரைப்படங்களால என்னை கூப்பிட்டுருக்காங்க, கமிட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஜல்லிக்கட்டின் மூலமாக நான் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளருவேன்றது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அண்ணன் மூர்த்தி அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பாரம்பரிய ஜல்லிக்கட்டுனா அதுக்கான அந்த வாடிவாசல் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அரங்கமா கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை இது பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், ஒரு ஜல்லிக்கட்டு விழா நடத்துறது ரொம்ப கஷ்டம் சார். புது வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டமோ, புது கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டமோ, அதை தாண்டி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது கஷ்டம். இந்த அரங்கத்தை ஒரு வருஷமா கட்டி பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. என்னங்க இது? இதுல போய் ஜல்லிக்கட்டா? அப்ப நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நம்மளுடைய கலாச்சாரம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? வெளிநாட்டுல ஸ்ரீலங்கால ஜல்லிக்கட்டு நடத்த ஆரம்பிச்சாங்க, அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெளி டிஸ்ட்ரிக்ட் வெளி மாநிலத்துல அதை விரும்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு அரங்கத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும்போது இதை விட சந்தோஷம் என்ன சார் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அது நான் வர்ணனை செய்ய பண்றப்ப இதை விட சந்தோஷம் பிரிச்சு விட்டுரும், தெரிக்க விட்டுரும் சார். கண்டிப்பா முதல் ஜல்லிக்கட்டு வர்ணனையில் ஏதாவது புது டெக்னிக்ஸ்லாம் பண்ணணும்னு எது இருக்குதா? இல்லை எப்பவும் போகலாம்? டெக்னிக்கெல்லாம் இல்லை சார். அங்கே என்ன நடக்குதோ அது மாதிரி தான். இப்போ குஜராத் மாதிரி எப்படி உள்ள வந்துச்சு ஏன் சார் திடீர்னு அது வரல மேஞ்சிட்டு குஜராத் மாட்டு சொன்னோமோ அது மாதிரி தான். அங்கே என்ன நடக்குதோ அவ்வளோதான் சார் சப்ஜெக்ட். நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய குடும்பம், விவசாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம ஜல்லிக்கட்டில் உள்ளவங்க நம்ம வந்து எதையுமே யோசிச்சு தயார் பண்ணி பேசுறது கிடையாது, லிஸ்ட் போட்டு பேசுறது கிடையாது. அங்கே என்ன அந்த இடத்துல ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அவ்வளோதான் சார். மற்றபடிலாம் டெக்னிக்கல்லாம் யோசிச்சுட்டு இல்லை. பார்ப்போம், இன்னைக்கு தெரிக்க விடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.